இன்னைக்கு இன்றைய சூழல்ல நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்காக அல்லது நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நாம தேர்ந்தெடுக்கும் இடங்கள்ல ஒண்ணு பூங்காக்கள். இந்த பூங்காக்களை போய் நம்ம அப்படி உக்காந்து அங்க 4 பேர்த்து கூட பேசி நம்மளை ஒரு அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறந்த இடமா இன்னைக்கும் இருக்குது. ஆனா இது ஒரு நாடே ஒரு பூங்கா மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம ஒரு நகரத்துல ஒரு பூங்காவை தேடி போறோம். ஆனா ஒரு நாடே பூங்காக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த நாடு எப்படி இருக்கணுமாமா அதை கம்பர் மிக அழகாக பாடுறாருங்க. அந்த பாடல் நம்ம இன்னைக்கு கம்ப ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு சில பாடல்களை எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா கிஷ்கிந்த காண்டத்து மூலமா நம்ம பார்க்கிறோம். அதுல பம்பை வாவி படலம் அப்படிங்கிற அந்த படலத்தை தான் பார்க்கிறோம். இதனுடைய சிறப்பு பம்பை வாவி படலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீர்நிலைகள், குளங்கள், கேணினாங்க கிணறுனா ரொம்ப ஆழமான கிணறு கிடையாது. கரையிலிருந்தே ஒரு 3 அடி ஆழம் தான் அந்த கிணறு இருக்கும். அத கிணறுமா. அதாவது அந்த கிணறு நீங்க ராமேஸ்வரம் எல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். ராமேஸ்வரத்துல பார்க்கலாம். சேலத்துல இருக்கக்கூடிய கஞ்சன் மலையிலையும் அந்த கிணறு நீங்க பார்க்கலாம். நான் அந்த சேலத்துல இருக்கிற கஞ்சன் மலை கிணறுக்கு நான் போயிருக்கிறேன். நிலத்துல இருந்து 3 அடி தான் இருக்கும். தண்ணி உயரவும் உயராது, இறங்கவும் இறங்காது. அதாவது ஆழம் இல்லாத நீர்நிலைகள் அப்படின்னு பொருளுங்க. பம்பை வாவினா ஆழம் இல்லாத நீர்நிலை, அதை தடாகம்னு சொல்லுவாங்க. இப்ப தடாகம் சொன்னோன்னு நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரணும்? கோயம்புத்தூர்ல இருக்கிற தடாக ரோடு நினைவுக்கு வரும். ஒருவேளை இதெல்லாம் வச்சுதான் தடாகம் ரோடு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தடாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆழம் குறைவாக, ரொம்ப ஆழமா இருக்காது, நம்ம முட்டிங்கால அளவுக்கு தான் ஆழம் இருக்கும். அந்த மாதிரி நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகளில் மரங்கள் எல்லாம் சூழ்ந்து நல்ல ஒரு இனிமையான இந்த மாதிரி நேரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெப்பத்துக்கு குளுமையான சூழல் என்பது அப்படி தருங்களாம். அப்படி இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் தான் கம்பர் வைத்திருக்கிறார் பம்பை வாவி படலம் என்று. அதுல அவர் எப்படி அந்த பாடல் ஆரம்பிக்கிறார் பாருங்க, அதுதான் அழகு. இன்றைய நமது தலைப்பும் அதை ஒட்டி தான் வருது. கொள்ளை அழகு அப்படிங்கிறத நம்ம தலைப்பு. எப்படி பாடுறாரு பாருங்க. தேன்படி மலரது செங்கன் வெங்கைமா அப்படிங்கிறார். தேன்படி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா அந்த வண்டுகள் போய் இந்த மலர்ல போய் தேனை எடுத்துட்டு போயிடும். திருப்பி அந்த மலரை எறும்புகள் மொய்க்கும். எதுக்குன்னா அந்த வடிந்துட்டு இருக்கிற தேனை அந்த எறும்புகள் சாப்பிட்டு எடுத்துட்டு போயிடும். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருங்க, தேன் படி அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னாங்க, இதுல 2 பொருள் வரும். படிப்படியாக தேன் கிடைக்கிறதும் ஒரு பொருள் இருக்குது, தேன் படிவம் போல் படிந்து இருக்கிறதுன்னு ஒரு பொருள் வரும். அதாவது அந்த பூக்கள் நிறைய பூக்குதுங்களாம் அந்த வனத்துக்குள்ள. ஒரு 100 வண்டி இருக்கிற இடத்துல 100 பூக்கள் பூக்குதாம். பொதுவா ஒரு பூக்கள்லயே 100 வண்டுகள் உணவாக உட்கொள்வதை தேன் இருக்குங்க. ஆனா அங்க எப்படி இருக்குதுங்க, எவ்வளவு வண்டுகள் இருக்கிறதோ அவ்வளவு வண்டுகளுக்கு இணையாக தேன்கள் இருக்கிறது. அப்படி தேன்கள் சாப்பிட்டு மிச்சிட்டு போன தேன்கள் அதில் படிகிறதாம். அப்படி படிமம் போல் படிகிறது. அவ்வளவு மலர் அழகழகா இருக்கான். இன்னைக்கு நாம கூட நம்ம வீட்டுல என்ன பண்றோங்க, நிறைய அழகழகான பூச்செடிகளை வைக்கிறோம். ஆனால் அதில் நிறைய பூச்செடிகள் வண்டுகள் மொய்க்காத பூச்செடிகளாக வைக்கிறோம். இனிமேல் நாமளும் என்ன பண்ணாங்க, வண்டுகள் மொய்க்கும் பூச்செடியாக வைக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, செங்கன் வெங்கைமா அப்படிங்கிறாருங்க. இங்க இந்த கைமாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது 2 வகை பொருளை தரும். இங்க என்னதான் குறிக்குதுன்னா யானை கூட்டத்தை குறிக்குது. பொதுவா சொல்லுவாங்க எப்படின்னா, இந்த வன ஆய்வாளர்கள், வனத்தை பத்தி எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு காடுகளின் உருவாக்கமே எங்கிருந்து தொடங்கும்னா யானைகிட்ட இருந்து தான் தொடங்கும்பாங்க. ஏன்னா ஒரு யானைகள் தான் காடுகளை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர். அது அந்த மாதிரி திட்டமிட்டு காடுகளை உருவாக்குங்க. அது நிறைய அதை சார்ந்த நூல்கள் இருக்குது. இங்க அவர் அதான் சொல்றாரு. இந்த கைமானா என்னன்னு கேட்டீங்கன்னா யானை கூட்டம்னு பேருங்க. அதாவது நீளமான மூக்குகள் உடைய யானை கூட்டங்கள் வனங்களை உருவாக்குகிறது. அதான் செங்கன் வெங்கைமா தான் படுகின்றது தெளிவு சான்றானது அப்படிங்கிறார்.
அது எப்படி எழுதுறாரு பாருங்க. அதுவே ஒரு சான்றாக ஒரு காடுகள் உருவாகுவதற்கு மனிதனை விட இன்னைக்கும் மனிதன் தான் காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் அந்த மனிதனை விட காடுகளை உருவாக்கும் ஒரு பங்கு யானை கூட்டத்துக்கும் வண்டுகளுக்கும் மான் கூட்டங்களுக்கும் நாமெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஐந்தறிவு ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு விலங்குகள்னு சொல்றோம். அவங்கள அளவுக்கு 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் காடுகளை உருவாக்குவது இல்லை. இவங்கதான் காடுகளையே உருவாக்குறாங்க. அடுத்து ஒரு வரி பாடுறாரு பாருங்க, மீன் படி மேகமும் படிந்து வீங்கு நீர் அப்படிங்கிறாருங்க. அந்த நீர்நிலைகள்லாம் அவ்வளவு தெளிவா இருக்குதுங்க. நம்ம அந்த மீன்கள் போறது வர்றதும் அந்த மேகங்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் விலகி அந்த விண்மீன்களும் நீர்நிலையில் தெரிகிறது. நீர்நிலையில் இருக்கும் மீன்களும் அழகாக நீந்தி போகும் காட்சி அவ்வளவு அழகா இருக்குதுங்க. நாம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர்ல எனக்கு பின்னாடி கூட ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல மீன் தெரியுதான்னு எட்டி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் தேடி பார்த்தோம். சோ அங்கே நீரின் தூய்மையையும் அவர் சொல்லுகிறார். அதான் அவர் எப்படி சொல்றாரு, வான் படிந்து உலகிடை கிடைந்த மாண்பது. வானவர் போல அப்படி அது உலகமே சிறப்பா இருக்கக்கூடிய மாண்பு உடைய ஒரு நாடே பூங்காவாக இருக்கிறது அப்படிங்கிற. சரி, இப்போ நமக்கெல்லாம் ஒண்ணு தோணும், ஒரு நாடே பூங்காவா இருந்தா அந்த நாட்டில் வாழ்ற மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா இன்பமா இருக்குமா? அப்படி அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவர் பாடுறாரு. அவர்கள் கவி பாடும் ஞான சுடராய் இருப்பாங்களாம். அது எப்படி அவர் உவமையா சொல்றாரு பாருங்க. இந்த கவிஞர்களுடைய ஆற்றலை சொல்லும் பொழுது, இந்த கதிரவன் எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர். அவர் எல்லா இடத்திலையும் ஒளிகளை வீசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் கதிரவன். பூமி முழுவதும் ஆற்றல் வீசக்கூடியவர். நீர்நிலையில கூட சில அடிக்கு கதிரவன் கூர்ந்துதான் போறாரு. அப்படி அந்த கதிரவன் ஆற்றல் பெற்றது போல் ஒளி சுடர் போல் அங்கு வாழும் மக்கள் மிகவும் தொன்மையான நாகர்குடி மக்கள்ங்கிறாருங்க. அதாவது இந்த நாகர்குடின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நாக பாம்பையும் குறிக்கும். நாகர்குடிங்கிறவங்க ரொம்ப தொன்மையான மக்கள். அதாவது நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கு. இந்த நாகர் குலத்தை சேர்ந்தவர் தான் இலங்கை மன்னன் ராவணன்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு தமிழ் மன்னர் தான், நாகர்குடி மக்களை சார்ந்தவர் தான். இப்படி அங்கு வாழும் மக்கள் எப்படி இருக்காங்களாமாங்க, அழகழகா கவிதைகளை பாடி ஒருவருக்கொருவர் தன் மகிழ்ச்சியை வெளிப்பட்டு ஞான சுடர் போல் ஜொலிக்கிறார்கள் அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, ஞான சுடர் போல் ஜொலிக்கிறார்கள் அப்படிங்கிறார். இந்த பாடல் வரிகள் பாருங்க. எல் படர் நாகர்தம் இருக்க ஈதென கீர்ப்பது ஓர் காட்சியாது எனினும் கீழ் உற. கற்பகம் அணையா அக்கவிஞர் நாட்டிய சொற்பொருள் ஆம் என தோன்றல் சான்றானது அப்படிங்கிறார். அந்த கவிஞரும் அந்த கவி பாடுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த நாட்டிய கலைகளாகட்டும் எண்ணற்ற கலைகளில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னாலே இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது எப்படின்னு இந்த இடத்துல சொல்றாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் தங்கள் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு சில இடங்களில், நான் ஒரு சில இடங்களில் மீண்டும் குறிப்பிடுகிறேன், அவர்களையும் அழித்துக் கொள்கிறார்கள், பிறரையும் அழித்துக் கொள்வதுதான் இன்பம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது தவறு என்று நம்ம இங்க இப்படிதான் பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா இது எழுதப்பட்ட பாடல் காலம் வேற. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இது பொருள் எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். ஆனா இப்ப நம்ம வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி இதன் பொருளை அமைத்து பார்க்க வேண்டும். அதன்படி பார்க்கையில் கம்பன் அவர்கள் சொல்லுவது, நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பூங்காவை தேடி போவதை விட பூங்காவையே உருவாக்கி அதில் வாழ்வதுதான் சிறப்பு. அதில் வாழ்பவர்கள் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நல்ல கவிகளை
நல்ல கவி எழுதுன்னா என்னங்க, சிறந்த படிப்பாளியா வந்துடும்னு அர்த்தங்க. நல்ல கவிதைகளை ஞான சுடர் போல் எழுதி மகிழ்ச்சியாக சொற்களை பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லுகிறார் கம்பன். இதையே நமது வாழ்வியல் இன்றைய சூழலில் எடுத்துக்கொண்டு நாமும் பயன்படுத்தி கொள்வோம். இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்க சேனல் நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். எங்க சேனல் நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.